தொலைக்காட்சியினூடாக இந்நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தின் அலகு 4 அன்றாட வாழ்வில் சக்தி எனும் தலைப்பின் கீழ் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இப்பாடத்தினை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு இப்பாடத்தினுள் உட்பிரவேசிப்பதற்கு முன்னராக நாங்கள் ஒரு சில படங்களை பார்த்துவிட்டு அதன் பின்னர் எமது தொடர்ச்சியை தொடர்வோம். மாணவர்களே, இங்கே நீங்கள் பார்த்தீர்களானால் முதலாவதாக நாங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற இந்த படமானது ஒரு கிரிக்கெட் வீரர் தனது துடுப்பாட்ட மட்டையினால் பந்தினை துடுப்படுத்தாடும் ஒரு முறை காட்டப்பட்டுள்ளது. அதேபோல் ஒரு அழகிய சிறுவன் ஒருவன் துள்ளி குதித்து விளையாடுவதை அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம். அதேபோல் நீங்கள் விடுமுறை காலங்களில் சுற்றுலா செல்கின்ற பொழுது ஹம்பாந்தோட்டை போன்ற பிரதேசங்களில் அவதானிக்கக்கூடிய காற்று மின் உற்பத்தி நிலையத்தினுடைய அமைப்பு இங்கே நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் அன்றாட எமது வாழ்விலே பல விழாக்கள், பல கோயில் திருவிழாக்கள் போன்றவற்றை நாங்கள் சந்திக்கின்றோம். அந்த வகையில் பண்டிகைகளிலே நடைபெறுகின்ற இந்த விளையாட்டு நிகழ்வுகள், கொண்டாட்டங்களை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். இந்த படங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எமது பாடம் தொடர்பான சில விடயங்கள் உங்கள் மனதிலே பதிந்திருக்கக்கூடும். அதாவது இங்கே விளையாட்டு வீரர் மட்டையினால் துடுப்படுத்த ஆடுகின்ற பொழுது அப்பந்தினை அவர் ஒரு திசைப்படுத்த அங்கே குறிப்பிட்ட ஒரு விசை வழங்குகின்றார். அதாவது வீரரினால் ஒரு சக்தி வழங்கப்படுகிறது. சிறுவன் துள்ளி குதிக்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட சக்தியை வழங்கியே அவர் துள்ளி குதிக்கின்றார். இது உங்கள் தெரிந்த விடயம். இலங்கையை பொறுத்தவரையிலே காற்று மின் உற்பத்தி என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக அமைகின்றது மின் உற்பத்தியை பொறுத்தவரையில். அதே போல் இங்கே ஒரு சக்தி பிறப்பிக்கப்படுவதை உங்களால் முடிவு செய்ய முடிகின்றது. இங்கே மேற்கொள்ளப்படுகின்ற விடயங்கள் அனைத்திலும் ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட சக்தியை வழங்கியே அவ்வேலையை முடிக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் எமது அன்றாட வாழ்வில் மாணவர்களாகிய நீங்கள் எவ்வாறான வேலைகளை உங்கள் வீடுகளில் மேற்கொள்கின்றீர்கள்? அவ்வாறாயின் சக்தி என்றால் என்ன? நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளுக்கு எவ்வாறான சக்தியை நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள் எனும் வினா உங்கள் மனதில் எழக்கூடும். அந்த வகையில் வேலை செய்கின்ற ஆற்றல் சக்தி எனப்படும். ஆகவே மாணவர்களே, வேலை செய்கின்ற ஆற்றலே சக்தி எனும் முடிவுக்கு எங்களால் வர முடிகின்றது. நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது ஒரு வேலையை வெவ்வேறு வடிவங்களில் செய்து முடிக்க முடியும். அதே நேரத்தில் வேறுபட்ட வேலைகளை வேறுபட்ட சக்தி வடிவங்களை வழங்கி நாங்கள் செய்து முடிக்கக்கூடியதாக அமைகின்றது. அந்த வகையில் நாம் அன்றாட வாழ்வில் பல்வேறு சக்தி முதல்களை பயன்படுத்தி வேலைகளை செய்து முடிக்கின்றோம். இங்கே உங்களுக்கு ஒரு விடயம் தெளிவுபடுத்தப்படுகின்றது. சக்தி முதல்கள். அவ்வாறாயின் அந்த சக்தி முதல் என்றால் என்ன? ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்திருந்தோம் சக்தி என்றால் என்ன என்பது. இந்த சக்தியை நீங்கள் எவ்விடத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றீர்களோ அதுவே சக்தி முதல் ஆகின்றது. அதாவது நாம் அன்றாட வாழ்வில் பல்வேறு சக்தி முதல்களை பயன்படுத்தி எமது வேலைகளை செய்து முடிக்கின்றோம். அந்த சக்தி முதல்கள் இவ்வாறாக நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடியதாக அமைகின்றது. பார்த்தீர்களானால் சூரியன், சுவட்டு எரிபொருட்கள், உயிர்த்திணிவு, காற்று, கடல் அலை, புவி வெப்பம், அணுக்கரு, வெற்றுப்பெருக்கு அலை என நாங்கள் அவற்றை வகைப்படுத்த முடியும். அதாவது நீங்கள் பார்ப்பீர்களானால் சூரியன் என்பது எமக்கு கிடைத்த முழு முதல் சக்தி முதல். அது எமக்கு தேவையான அனைத்து விடயங்களுக்குமான சக்தியை சூரியனிலிருந்தே பெற்றுக்கொள்கின்றோம். அதேபோல் மாணவர்களே, உங்களுக்கு தெரிந்த விடயம் சுபட்டு எரிபொருள். இன்றைய சுபட்டு எரிபொருளுக்கான கேள்வி நிலைமை உங்களுக்கு தெரிந்த விடயமாக இருக்கும். அதேபோல் உயிர்த்திணிவுகள், இந்த உயிர்த்திணிவு தொடர்பான விடயங்களை இனி வருகின்ற கற்பித்தல் நிகழ்வில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் காற்று, கடல் அலை. கடல் அலை என்றால் அதன் சக்தியின் பெருமதி உங்களுக்கே தெரிந்திருக்கும். சுனாமி போன்ற அந்த அலைகளை பார்க்கின்ற பொழுதே அதன் சக்தியின் அளவு என்ன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே போல் புவி வெப்பம், அணுக்கரு, வெற்றுப்பெருக்கு போன்றவற்றை நாங்கள் சக்தி முதல்களாக அடையாளப்படுத்த முடியும். அதே போல் நான் உங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டது போன்றோம் இந்த சக்தி பல வடிவங்களாக நாங்கள் பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக வெப்ப சக்தி.
ரசாயன சக்தி, இயக்கப்பாட்டு சக்தி, அழுத்த சக்தி, மின் சக்தி என பல்வேறு வடிவங்களில் நாங்கள் சக்தியை பயன்படுத்துகின்றோம். மாணவர்களே, இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற உபகரணத்தை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் நாங்கள் எமது பாடத்துடன் தொடர்பட்ட ஒரு விடயத்தினை வீடியோ மூலமாக பார்த்துவிட்டு எமது அடுத்த கற்றல் கற்பித்தலுக்கு சென்று வருவோம். இங்கே பார்த்தீர்களானால் குறிப்பிட்ட ஒரு நாட்டில் மேற்கொள்கின்ற ஒரு விடயத்தை நான் இங்கே வீடியோவாக உங்களுக்கு காட்டப்படுகின்றது. நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். இது தொடர்பான சில விடயங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டி வரும். விறகு எடுத்து செல்லப்படுகின்றது. அங்கே பாரதூரமான மரங்கள் வெட்டப்பட்டு செய்யப்படுகின்றது. அதேபோல் சூரிய வெப்ப அடுப்பு எனும் திட்டம் ஒன்று இக்கிராமத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு பாரதூரமாக ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல் நிலைமையை குறைக்க முன்வருகின்றார்கள். அதை குறிப்பிட்ட ஒரு சமூகம் இங்கே செய்து மக்களுக்கான விழிப்புணர்வினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. வெறுமனே எவ்வித விறகோ எவ்வித வாயுவோ பயன்படுத்தப்படாது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு, வெளியிலே வைத்து அதை சமைக்கின்றார்கள். ஆகவே இங்கே சமைப்பதற்காக அவர்கள் எங்கிருந்து சக்தியை பெற்றுக்கொள்கின்றார்கள்? பார்த்தீர்களான மாணவர்களே, நாங்கள் பார்த்த விடயத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு படமாக வெளிப்படுத்த முடியும். இதனுடைய பெயர் சூரிய வெப்ப அடுப்பு. அதாவது சூரிய சக்தியினை பயன்படுத்தி எவ்வித சூழல் பாதிப்புகளும் அடையாத விதமாக சூரியனிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற வெப்ப சக்தியை பயன்படுத்தி நாங்கள் ஒரு உணவு சமைப்பதற்காகவோ அல்லது நீரை சுட வைப்பதற்காகவோ ஏற்பாடு செய்கின்ற ஓர் அமைப்பு. அமைப்பின் பெயராக சூரிய வெப்ப அடுப்பு என பெயரிடப்படுகின்றது. தொடர்பான செயல்முறை உங்கள் பாட புத்தகத்திலே 60, 62, 63 பக்கங்களை பார்க்கின்ற பொழுது இதை நீங்கள் எவ்வாறு உங்கள் வீடுகளில் செய்து இதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்கான சில செயல்முறைகள் காட்டப்பட்டுள்ளன. ஆகவே இக்காலப்பகுதியில் நீங்கள் வீடுகளில் அடைந்து கிடக்கின்றீர்கள். எனவே நீங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை செய்து வீடுகளில் பார்க்கின்ற பொழுது புது சக்தி ஒன்றை பிறப்பிப்பதற்கான வாய்ப்பினை உருவாக்கி கொள்ள முடியும். அதே போல் இந்த சூரிய வெப்ப அடுப்பு பயன்படுத்தப்படுவது பிரதான நோக்கம் வெப்பம். மாணவர்களே, இந்த வெப்பம் என்பதை நாங்கள் எவ்வாறு உணர்கிறோம்? தொட்டு உணர்கிறோம் வெப்பம் என்பது. ஆனால் வெப்பநிலையை அளவிடுவதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற உபகரணமாக வெப்பமானி காணப்படுகின்றது. அதாவது வெப்பநிலை அளவிடுவதற்காக வெப்பமானி எனும் உபகரணம் பயன்படுத்தப்பட்டு பல்வேறு வேறுபட்ட அளவீடுகளை கொண்டு அளவீடு செய்யப்படுகின்றது. உதாரணமாக பாகை செல்சியஸ், பாகை பாரனைட், கெல்வின் போன்ற அளவீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் காய்ச்சல் வேறு ஏதும் நோய்களுக்காக நீங்கள் செல்கின்ற பொழுது அங்கே உங்களுடைய உடல் வெப்பநிலையை அளவிட்டிருப்பார்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த வெப்பமானி என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆகவே மாணவர்களே, இது எங்கள் பாட புத்தகத்தில் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. வெப்பநிலை அளவிடுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற உபகரணம் எது? அது வெப்பமானி. அதில் பயன்படுத்தப்படுகின்ற அலகுகள், அங்கே என்ன அலகுகள் பயன்படுத்தப்பட்டு அளவீடு செய்யப்படுகின்றது. அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க இருப்பது எமது சக்தி முதல்களில் சூரிய சக்தி. சூரிய சக்தியை நாங்கள் எவ்வாறான வேலைகளுக்கு பயன்படுத்துகின்றோம்? இது எங்களுடைய ஆரம்ப சக்தி முதல் சூரிய சக்தி எனும் குறிப்பிடப்படுகின்றது எனில் அது எவ்வாறு அமைகின்றது என்பதே எங்களுக்கு இருக்கிற வினா. மாணவர்களே, முதலாவதாக இங்கே பாருங்கள், தாவரங்களின் ஒளித்தொகுப்பு.
அங்கி உருவாக்கமாக இருந்தாலும் சரி, அதன் அடிப்படையாக வாழ்க்கை வட்டம் நடத்துவதாக இருந்தாலும் சரி, ஒளித்தொகுப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. காரணம், உணவை தயாரிக்கின்ற தாவரங்கள் ஒளித்தொகுப்பின் மூலமாக மேற்கொள்கின்றது. அதற்கு சூரிய சக்தி மிக முக்கியமான ஒரு முதலாக இருக்கின்றது. எனவே அத்தாவரங்களின் ஊடாகவே அனைத்தும் நாங்கள் சக்திகளாக பெற்றுக்கொள்கின்றோம். இங்கே பாருங்கள், தாவரங்களின் ஒளித்தொகுப்புக்கு சூரிய சக்தியை பயன்படுத்துகின்றோம், மின் உற்பத்திக்கு பயன்படுத்துகின்றோம். உங்களுக்கு தெரியும், மின் உற்பத்தி இன்றைய காலகட்டத்திலே சோலார் பேனல் என்று சொல்லப்படுகின்ற சூரிய படல், அதாவது சூரிய கலங்கள் கொண்டு ஆக்கப்பட்ட அமைப்புகளை கொண்டு மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது. உடைகளை உலர்த்த, நார்மலாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் உடைகளை உலர்த்துவதற்கு சூரிய ஒளியை நாடி நிற்கின்றோம். அதே போல் பல்வேறு செயற்பாடுகள், தானியங்களை உலர வைத்தல் என பல்வேறு செயற்பாடுகளுக்காக நாங்கள் சூரிய சக்தியை பயன்படுத்துகின்றோம். அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க இருப்பது சூரிய படலம் எனும் விடயம் ஒன்றை உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். அதே போல் சூரிய கலம் எனும் ஒரு விடயம் ஒன்றையும் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். மாணவர்களே, இந்த சூரிய கலம் என்பது என்ன, சூரிய படலம் என்பது என்ன எனும் வினா உங்களிடத்தில் எழும்பி இருக்கும். இது எவ்வாறான கட்டமைப்பு என்பதை நீங்கள் தேடி ஆராய வேண்டியிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சூரிய கலங்களின் தொகுப்பாகவே சூரிய படலம் காணப்படுகிறது. அதாவது சூரிய கலங்கள் பல இணைக்கப்பட்டு சூரிய படலம் எனும் அமைப்பு உருவாக்கப்படுகின்றது. அங்கே சூரிய சக்தியினை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அடுத்த கட்டமாக பார்ப்பீர்களானால், இங்கே நடைபெறுகின்ற சக்தி மாற்றம் ஒரு சக்தியிலிருந்து இன்னும் ஒரு சக்தியாகவே மாற்றப்படுகின்றது. ஆக அங்கே சக்தி மாற்றம் நடைபெறுகின்றது. எனவே நீங்கள் அன்றாட வாழ்வில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முற்றுமுழுதாக பல்வேறுபட்ட சக்திகளை பயன்படுத்தி உங்களது வேலைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றேன். இங்கே நான் ஒரு வினாவை குறிப்பிட்டிருக்கின்றேன். வினாவானது சூரிய படலத்தினை பயன்படுத்துவதில் உள்ள நன்மை தீமைகளை அட்டவணைப்படுத்துக எனும் வினா இங்கே உங்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள், உங்களுக்கு தெரியும், பல்வேறு இன்று உலகளாவிய ரீதியில் சூரிய படலத்தினை பயன்படுத்துவதற்கான முன்மொழிவுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. காரணம், சூழல் மாசடைதலை தவிர்ப்பதற்காக. ஆகவே நீங்கள் இன்று வீடுகளில் இருந்து கற்கையை மேற்கொள்கின்ற பொழுது இவ்வினாவுக்கான விடைகளை உங்கள் பாடப்புத்தகங்களில் குறிப்பிட்டுக் கொண்டு உங்கள் கற்றலை கற்பிக்கின்ற ஆசிரியரிடம் இது தொடர்பான விடைகளை நீங்கள் அலசி ஆராயுங்கள். நீங்கள் நிறைய நன்மைகள் தீமைகளை அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது சூரிய படலத்தை பயன்படுத்த பல நன்மைகள் எங்களிடத்தில் இருக்கின்றது. இந்த சூழல் மாசடைதல் என்பது மிக முக்கியமானது. மின்னை ஒரு இலவசமாக பெற்றுக்கொள்ள முடிகின்றது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு தீமையாக நீங்கள் எடுப்பீர்களானால் ஒரு சில இடங்களில் அதனுடைய பெறுமதி அதிகமாக இருப்பதனால் அது எங்களுக்கு தீமையாக அமைக்கின்றது. ஆமாணவர்களே, நீங்கள் இந்த வினாவை உங்கள் புத்தகங்களில் குறிப்பிட்டு கொண்டு உங்கள் கோப்பி புத்தகங்களில் இதற்கான விடையினை குறிப்பிட்டு உங்களுடைய வகுப்பு ஆசிரியரிடம் காட்டுவதன் மூலம் வகுப்பாசிரியர் இதற்கான தெளிவினை இன்னும் உங்களிடத்தில் வழங்குவார். ஆகவே மாணவர்கள், நீங்கள் இதனை வினாக்களை உங்கள் புத்தகங்களில் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். அதே போல் வினா இரண்டாக உங்களுக்கு குறிப்பிடப்படுவது சூரிய படலம் பயன்படுத்தும் சந்தர்ப்பங்களை குறிப்பிடுகின்றன. எங்கே நீங்கள் இந்த சூரிய படலத்தை பயன்படுத்துகின்றீர்கள்? சாதாரணமாக நீங்கள் வீதிகளில் செல்கின்ற பொழுது சில வீடுகளில் சூரிய படலத்தை நீங்கள் கண்டிருப்பீர்கள். வீடு மேலாக போடப்பட்டிருப்பது. அதே போல் உங்களுடைய மணிக்கூடு போன்றவற்றிலும் இந்த சூரிய படலம் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே சூரிய படலம் பயன்படுத்தப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த விடயங்களை அவதானிப்பீர்களானால் இந்த சூரிய படலம் பயன்படுத்தும் இடங்களை உங்களால் அவதானிக்க முடியும். அதே போல் அடுத்த விடயமாக நாங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் அடுத்த விடயமாக மேற்கொள்ள வேண்டிய அடுத்த செயற்பாடை நான் இங்கே குறிப்பிட்டுள்ளேன். சூரிய நீர் வெப்பமாக்கி. சூரிய நீர் வெப்பமாக்கி என்பது யாது? அதாவது சூரிய சக்தியை பயன்படுத்தி அதன் வெப்பத்தை பயன்படுத்தி நீரை நாங்கள் சூடேற்றிக் கொள்வது. இது தொடர்பான அமைப்பும் உங்கள் புத்தகங்களிலே காட்டப்பட்டுள்ளது. இதையும் நீங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கின்ற பொழுது அதனுடைய செயற்பாடுகளை நீங்கள் செய்து இதன் கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கி உங்கள் வீடுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீர்களானால் நாங்கள் பார்க்க இருப்பது சக்தி முதல்கள். அடுத்ததாக அமைப்பு உங்களிடத்தில் ஞாபகம் இருக்கின்றதா? இவ் அமைப்பை நீங்கள் இதுவரை பார்த்திருக்கிறீர்களா எனும் வினா உங்களிடம் நான் கேட்கவிருக்கின்றேன். காரணம், இதன் அமைப்பில் உள்ளே போடப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பு மரத்தூசு
இதனுடைய பெயர் மரத்தூள் அடுப்பு என்று சொல்லப்படுகின்றது. இதன் வெளிக்கட்டமைப்பு ஒரு இரும்பு அல்லது களிமண் போன்ற அமைப்புகளால் உருவாக்கப்பட்டு இதன் நடுப்பகுதியிலே மரத்தூள் கொண்டு வெப்பம் உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. இங்கே முதலாக எது காணப்படுகின்றது? ஆம், அந்த வகையிலே உயிர்த்திணிவு என்னும் விடயமே நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அதாவது உயிர்த்திணிவு என்று சொல்லப்படுவது எரிபொருளுக்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற தாவர விலங்கு பாகங்கள் உயிர்த்திணிவுகள் எனப்படுகின்றது. தாவர விலங்கு பாகங்கள் எரிபொருளுக்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக விறகு. அங்கே நாங்கள் அந்த வீடியோவை பார்க்கின்ற பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அங்கே அவர்கள் விறகுகளை எடுத்து சென்றிருந்தார். காரணம், அங்கே அவர்கள் வெப்பம் தீயை மூட்டி அங்கே வெப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஆனால் அங்கே அவர்கள் அதற்கு பதிலாக சூரிய அடுப்பை பயன்படுத்துகிறார்கள். வேலைகள் செய்யப்படுகின்றது, சக்தி பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் முதல் வேறுபடுகின்றது. ஆகவே மாணவர்கள், நாங்கள் ஒவ்வொரு வேலைக்காகவும் வெவ்வேறு முதல்களை பயன்படுத்தி வேலை செய்ய முடியும் என நீங்கள் இப்பொழுது விளங்கியிருப்பீர்கள். அந்த வகையில் உயிர்த்திணிவு என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பை பார்ப்பீர்கள். உதாரணமாக விறகு, சிரட்டை, கரி, பழுதடைந்த மரக்கறிகள், வைக்கோல், மரத்தூள், உமி. இப்பொருட்களை நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு முடிவுக்கு வர முடியும். இவை அனைத்துமே நாங்கள் கழிவுகளாக வெளியே போடப்படுகிற ஒன்று. இதிலிருந்து நாங்கள் சக்தியை பெற்றுக்கொள்ள முடியுமானால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மாணவர்களே, எங்களால் எவ்வளவு சக்தியை மீதப்படுத்த முடியும் என்று. அந்த வகையில் அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க இருப்பது சுவட்டு எரிபொருள். பண்டைய காலத்தில், அதாவது சுவட்டு எரிபொருள் உருவாக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நடைபெறுவதில்லை. பல்லாயிரம் ஆண்டுகளாக எங்களுடைய நிலத்துக்கு அடியில் புதைந்து போன தாவர விலங்குகளுடைய பகுதிகள் அதிக வெப்பம் அமுக்கத்தினால் உக்கி அவை உருவாக்க எரிபொருளாக பயன்படுத்துகின்றதே சுவட்டு எரிபொருள் என அழைக்கப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் சுவட்டு எரிபொருளுக்கு உதாரணமாக நிலக்கரி, பெட்ரோலிய எண்ணெய், பெட்ரோலிய வாயுக்களை கருத்தில் கொள்ள முடியும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் இந்த நிலக்கரிகளை எங்கே பயன்படுத்துகின்றீர்கள், பெட்ரோலிய வாயுக்களை எங்கே பயன்படுத்துகின்றீர்கள், பெட்ரோலிய எண்ணெய்களை எங்கே பயன்படுத்துகின்றீர்கள். மாணவர்களாகிய நீங்கள் இவ்விடயத்தில் தெளிவாக அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், நீங்கள் பயன்படுத்துகின்ற இந்த எரிபொருட்களுக்கு உதாரணமாக உமக்கு தெரிந்த எரிபொருட்களை பெயரிடுக. நீங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க, நீங்கள் என்னென்ன எரிபொருளை பயன்படுத்துகின்றீர்கள். உதாரணமாக ஒரு வாகனம் செலுத்துகின்றீர்களானால் வாகனத்துக்கு பெட்ரோல் பயன்படுத்துகின்றீர்கள், டீசல் பயன்படுத்துகின்றீர்கள். ஆகவே அங்கே அதில் எரிபொருளாகவே அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதே போல் பெட்ரோலிய எண்ணெய்களை அதிகளவில் பயன்படுத்தியுள்ள தீமைகள் யாவை? எமது இந்த பாடத்தை கற்பதனால் நீங்கள் மிக முக்கியமாக உணர வேண்டிய ஒன்று சக்தியினுடைய பயன்பாடு. இரண்டாவது, நாங்கள் அந்த சக்தியை எவ்வாறு விரயமாக்காமல் பயன்படுத்துவது. அதே போல் அந்த சக்தியின் வீண் விரயம் தடுத்தல். ஒரு சக்திக்காக இன்னொரு சக்தியை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துவது. ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் தெளிவாக இருக்கின்ற பொழுதே எமது இந்த கற்றல் பேரினை சரியாக அடைய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றைய பாடத்தை பொறுத்தவரையில் நீங்கள் அனைவரும் விளங்கியிருப்பீர்கள் என நம்புகின்றேன். அதாவது சக்தி எங்கே பயன்படுத்தப்படுகின்றது, சக்தி என்றால் என்ன, சக்தியினுடைய வடிவங்களாக எவை காணப்படுகின்றன, இந்த காணப்படுகின்ற சக்தி வடிவங்களை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம், இதில் நாங்கள் பயன்படுத்துகின்ற சக்திகளை வீண்விரயமில்லாது எவ்வாறு பயன்படுத்துவது, ஒரு சக்திக்கு பதிலாக நாங்கள் மாற்றீடாக எவ்வாறான சக்தியை பயன்படுத்துவது என்பதில் நீங்கள் மிகவும் தெளிவு பட்டிருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன். இதேபோல் அடுத்து வரும் எமது ஒளிபரப்பின் போது இதன் மிகுதி பாட அலகுகளை கற்றுக்கொள்ளலாம் என்பதனை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.